இந்த ஷோல இயக்குனர் தங்கபாண்டி இயக்கத்துல கோகுல் கௌதம், ஷர்மிஷா இவங்க நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மாடர்ன் கொடை விழா. இந்த படம் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்துல சுடலை மாடன் கோயில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் தெருக்கூத்து கலைஞரான திருநங்கை ஒருத்தர் மர்மமான முறையில மரணம் அடைறாங்க. அவங்க மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணியை காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்காம அதை ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி அந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. அந்த மரணத்துக்கு பிறகு அந்த சுடலை மாடன் கோயில் திருவிழா நடக்காம போகுது. அதனால அந்த ஊர் மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளாறாங்க. படத்துடைய நாயகன் கோகுல் கௌதம் அவங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுடலைமாடன் கோயில் திருவிழா பல வருடங்கள் நடக்காம இருக்கு. இதனால நாயகன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த திருவிழாவை நடத்த விருப்பப்படுறாரு. நாயகனுடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருப்பாரு. அதே போல அந்த கோயில் இருக்கக்கூடிய நிலத்தையும் வேற ஒருத்தருக்கு அடமானம் வச்சிருப்பாரு. அதனால நாயகனுடைய தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா நாயகனை கிறிஸ்துவ மதத்துக்கு மாற சொல்றாரு. இந்த கோயில் திருவிழா ஒண்ணு நடத்த வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நாயகன் மக்களுடைய விருப்பப்படியும் உறவினருடைய விருப்பத்தின்படியும் அந்த திருவிழாவை நடத்த முயற்சி பண்றாரு. அப்படி முயற்சி பண்ணும்போது அவர் ஒரு கொலை பழியின் மூலமா ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போன நாயகன் இந்த திருவிழாவை எடுத்து நடத்தினாரா இல்லையா? அதே போல இறந்து போன திருநங்கையினுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன? அதே போல நாயகன் மீது விழுந்த அந்த கொலைப்பழிக்கு பின்னணி என்ன? இப்படி எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய படம் தான் இந்த மாடர்ன் கொடை விழா. இந்த